சரி நம்ம இத்தனை வருஷம் சினிமாவில் இருந்தோம், ஒரு டைரக்டர் ஆனோம், ஓகே ரைட்டு, ஒரு ஹீரோயினை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணோம், அப்பா ஆகிட்டோம், அதெல்லாம் சரி. அப்புறம் அடுத்து என்னடா? என்ன உண்மைதானே? எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஒரு மனதாக வெற்றி பெற்றவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். போட்டி இருந்து அதிலும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் மற்றவர்கள் இங்கே திளைத்து கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சியில் இருந்து ஒரு அபூர்வமான ஒரு மகிழ்ச்சியில் நான் திளைத்து கொண்டிருக்கின்றேன். இந்த சங்கத்தில் நானும் ஒரு உறுப்பினன். ஆனால் நான் ஓட்டு போடல, தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. ஆனால் போட்டிருந்தாலும் யாருக்கு போட்டிருப்பேன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த அபூர்வமான ஒரு நிகழ்ச்சி வேறு யாருக்கும் கிடைக்காது. இந்த உறவு 40 ஆண்டு கால உறவு எங்களுக்குள். நானும் ஆர்.வி. உதயகுமார் அவர்களும் ஒரே காலகட்டத்தில் திரைப்படக் கல்லூரியில் படித்தோம். அவர் இயக்குனர் பிரிவில் படித்து கொண்டிருந்தால் நான் நடிப்பில் படித்து கொண்டிருந்தேன். அன்றிலிருந்து நம்முடைய விவாதங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த சினிமா எப்படி இருக்க வேண்டும், தமிழ் சினிமா இருக்க வேண்டும் என்று. அதற்கு அடுத்த பேட்சில் செல்வமணி இங்கே வந்து சேர்ந்தார் இயக்குனர் பிரிவில். ஆக நாங்கள் 3 பேரும் ஒரே கிளையில் விரிந்த பூக்கள். அது எங்களுக்கு மட்டும்தான் அந்த 3 பேருக்கும் இங்கே இருக்கு. ஸோ செல்வமணி தம்பியோட அணுகுமுறை, செயல்முறை, நடைமுறை எல்லாருக்கும் தெரியும். இந்த ஒரே எண்ணத்தோடு பயணிப்பது அல்லது மாறுபட்ட கருத்துக்கள் ஒன்றிணைந்து ஒரு செயலை செய்வது என்பது மிக அபூர்வமான காரியம். இன்று உலகம் முழுக்க அதுதான் பிரச்சனையா இருக்கு. ஒன்னா சேர்ந்து சிந்திக்கிற ஒரு பக்குவமே இல்லாதவர்களாக. அதற்கு நடுவில் இவங்க வந்து இந்த மாபெரும் ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க. சாதனை தான் அது, திரும்பியும் நடக்குமான்னு தெரியல. ஸோ உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தென்னிந்திய நடிகர் சங்க தலைவனாக, என் சங்கத்தின் தலைவனாக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், உங்கள் சங்கத்தின் செயல்பாடுகளோடு இணைந்து நடிகர் சங்கமும் பயணிக்கும் இந்த தமிழ் சினிமாவை மிக வேகமாக அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். நாம் அதை செய்து முடிப்போம் என்னுடைய காலகட்டத்தில் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கின்றேன். ஒன்றும் இல்லை, ஒரு பொன்னாடை போத்தலாமா இல்லை பூங்கொத்து கொடுக்கலாம்னா, பூங்கொத்து இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே எங்கள் குப்பை தொட்டிக்கு போயிடும். சாலை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், மறுசுழற்சி செய்துக்கிட்டு இருப்போம். ஸோ அதனால் இயக்குனர்கள் அப்படின்றது ஒரு அறிவு சார்ந்த விஷயம்ன்றதுனால எங்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் வாழ்த்துக்களாக ஒரு புத்தக வடிவில் நான் கொடுக்க விரும்புகின்றேன். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தேர்தலில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளர் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கேமராமேன் யூனியன், டைரக்டர் யூனியனை வாழ்த்துறதும் சிறப்பு செய்கிறதுங்கிறது ஒரு ஃபார்மலான விஷயந்தான். இருந்தாலும் வந்து ஒரு 5-6 வருடமாக வந்து நான் தொழிற்சங்கத்தில் எங்கள் யூனியனில் இருக்கிறதுனால செல்லுமணி சார் கூட நான் நிறையா வந்து அவரோட தொழிற்சங்க ரீதியாக பயணப்பட வேண்டியிருக்கு. அவரை பாராட்டுறது, வாழ்த்துறதுங்கிறது வந்து சம்பிரதாயமாக தோன்றினாலும் கூட அது என்னுடைய பெருந்தன்மையோ அல்லது யாரோ, சிவா சார் கூட ரொம்ப வாழ்த்தினார், அது அவருடைய பெருந்தன்மை இல்லை. அப்படியெல்லாம் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு செல்லுமணி எங்களையெல்லாம் ஆளாக்கியிருக்கார். அவ்வளவு சின்சியரான ஒரு கமிட்மெண்ட்டை வந்து ஒரு மனுஷன் வச்சுக்கிறதுங்கிறது, சிவா சார் எப்பவுமே ரொம்ப காமெடியாக பேசுகிற மாதிரி ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணுவார். இன்னைக்கு சூப்பராக சொன்னீங்க சார், உண்மைதான். ஒருத்தர் டெடிகேட்டிவாக இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, என்ன காரணத்தினால ஒரு மனுஷன் தன்னை இவ்வளவு தூரம் ஐக்கியப்படுத்திக்கிறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு நோக்கம் அவருக்குள்ளார, ஒரு சோல்ஃபுல்லான ஒரு குறிக்கோள் இருக்கு. சரி நம்ம இத்தனை வருஷம் சினிமாவில் இருந்தோம், ஒரு டைரக்டர் ஆனோம், ஓகே ரைட்டு, ஒரு ஹீரோயினை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணோம், அப்பா ஆகிட்டோம், அதெல்லாம் சரி. அப்புறம் அடுத்து என்னடா? என்ன உண்மைதானே? ஹீரோயினை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரு இல்லையா சார்? அவருக்கு பண்ணார், அடுத்த தலைமுறைக்கு அது உதாரணமா இருக்கட்டும் சார். வர்ற
நம்ம அது ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி அது மாதிரி வரட்டுமே, என்ன இப்போ உங்களுக்கு ஒன்றும் பொறாம இல்லையே. நீங்க டைரக்டர் ஆக முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டீங்க. கம்பத்துக்கு வர்றாரு, இங்க மேட்டுப்பாளையத்துலேருந்து கம்பத்துக்கு வர்றாரு. பண்ணபுரத்தில் இளையராஜா சார் பிறந்த ஊர் தான் அவங்க திருமதி பிறந்த ஊர். பாருங்க எங்க ஆரம்பிச்சு எங்க போகுது வண்டி. என்ன மூலசூடு கோபம்னா வந்து சத்யராஜ் சாரை வச்சு ஒரு படம் ஷூட்டிங், டைரக்டருக்கும் செல்லமணி சாருக்கும் ஹீரோவுக்கும் ஒத்து போல, படம் கேன்சல். மம்முட்டி சாரோட ஒரு படம் வருது அருணாச்சலம் ஸ்டுடியோவில் நினைக்கிறேன், காலையில் மதியானம் 2 மணி கால் சீட்டு, அதோட சண்டை கேன்சல். என்ன காரணம் அப்படின்னா திமிரில் நான் நினைக்கிறது ஒரு விஷயம் வரணும், அதுக்கு நீ எந்த ஹீரோ வேணாலும் நான் எடுக்கிற ஷாட்டை எடுப்பேன், இல்லை என்ன போயிட்டார். அவ்வளவு தூரம் இருந்த ஒருத்தர் இங்க 23 யூனியன்ல ராத்திரில எப்படி தூங்குறாருன்னே தெரியல. ஏன்னா காலையில எந்திரிச்சு போன் வரலைன்னா தான் ஆச்சரியம் வந்துடும். எந்த ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் டைரக்டா அட்டன் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை. அதுல சம்பத்துன்னு ஒருத்தர் இருக்காரு எங்களுக்கு, காலையில ராத்திரி தூங்கும்போதே செல்லமணி அப்படின்னு தான் தூங்குவாரு, எந்திரிக்கும் போது செல்லமணி தான் எந்திரிப்பாரு. அப்படிதானே சம்பத்து இல்லையா? பாஸ்கர் வரலையா? அதே மாதிரி சாமிநாத் சாருக்கு தொந்தி வந்து 48 இருந்துச்சு, பொதுச் செயலாளராகி 42 ஆயிருக்கு, அடுத்ததுல 38 ஆயிரம். ஏன்னா இது எதுவும் பெரிய பூதகமான பிரச்சனையெல்லாம் இல்லை, சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னொரு வேண்டுகோள் வந்து நான் ஒரு சக கேமராமேன் மாத்திரம் இல்லாம டைரக்டர்கள் யூனியன்ல எல்லாரும் இருக்கிற வைக்கிறது என்னன்னா, இறந்து போனால் ஒருத்தருக்கும் ஒண்ணும் இல்லாம இருக்கு, இயக்குனர் சங்கத்துல தான் இருக்கு. அப்படி எல்லா யூனியன்லயும் ஏதோ ஒரு வகையில உதவி பண்ணப்படுது. இதை நீங்க மேல வருத்தப்பட்டுக்கிட கூடாது. தினசரி ஊழியர்கள் தங்களது சங்கத்தின் மீது வச்சிருக்கிற விசுவாசமும் பண்பும் அது மேல அவங்க வச்சிருக்கிற அக்கறையும் சீஃப் டெக்னீஷியன் லெவலில் இருக்கவங்க ரொம்ப அசால்ட்டா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைய பொருளாதார சூழலில் வாழ்க்கை சூழலில் இந்த சங்கம் மிக 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 சப்போர்ட் பண்ணலைன்னா அனாதைகளாக போக வேண்டிய சூழ்நிலை வரும். எனவே இங்க வெற்றி பெற்ற பல இயக்குநர்கள் இந்த சங்கத்தின் உறுப்பினராகவே இல்லை என்பது ரொம்ப வருந்தத்தக்க செய்தி. நான் ஒரு இடத்துல போய் பேசும்போது, ஆமா சார் நாங்க சேரல, ஏயா சேரலைன்னா அதுக்கு காரணம் சொல்ல தெரியல. செயற்குழு இந்த நம்பியை விட்டீங்கன்னா போய் நோங்க எடுத்துருவான், அவன் ஒரு ஆளை ஒப்படைச்சிட்டீங்கன்னா போதும், போய் எலி தோட்டக்குள்ள போனா கூட அதை எப்படியாவது பிடிச்சி கொண்டு வந்து சேர்த்துருவான். அதை வந்து கொண்டு வந்து சேர்ந்து வணிக ரீதியாக வெற்றி பெற்ற இயக்குநர்கள் தங்களுக்கு பின்னாடி வர்ற அந்த சங்கத்து உறுப்பினர்களுக்கு மரணம் அடைந்தாலோ ஏதாவது ஒரு வகையில உங்க குடும்பத்துக்கு உதவி பண்ற மாதிரியான ஒரு ஃபண்டை வந்து நீங்க ரைஸ் பண்ணணும். அதுதான் முக்கியமான வேலையை நாங்க வைக்கிறோம். அதை நாங்க இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கேமராமேன் யூனியன்ல செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் வந்து உயிரோடு இருக்கும்போதே 1.5 லட்ச ரூபாய், 75 வயசு ஆயிடுச்சுன்னா 1.5 லட்ச ரூபாய் கொடுத்துறோம். 50,000 அவரோட ஈமச்சடங்குன்னு வச்சிருக்கோம். இப்படி நாங்க ஒரு வேலையை பண்ணியிருக்கோம். நம்ம தயாரிப்பு உதவியாளர் சங்கம் மாதிரி 8 லட்சம் 10 லட்சம் கொடுக்கறதுக்கு நம்ம ஒத்தாது. அது அவங்க 600 1000 ரூபாய்க்கு ஆரம்பிச்சதுல இருந்து முன்னாடி 82 83 ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ் யாராவது இறந்துட்டாங்கன்னா ஏவிஎம்ல எடிட்டிங்ல பண்ணுவாங்க. எவ்வளோட காசு வச்சிருக்க, நீ எவ்வளவு காசு வச்சிருக்க, நீ எவ்வளவு காசு வச்சிருக்க, காக்கா கூடி கரைந்து கூட்டத்துக்கு கூடுற மாதிரி அந்த தினசரி ஊழியர்கள் தங்களுடைய சக தோழன் இறந்துட்டான்னா அந்த ஈமச்சடங்கு காசு இருக்காதுன்னு தெரிஞ்சு உடனே அவங்க வந்து காசு சேர்ப்பாங்க. அதனால இன்னைக்கு அவங்க 8 லட்சம் 10 லட்சம் ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க. சினிமாங்கிற நிரந்தரமற்ற ஒரு தொழில வரணும்னா நம்ம வந்து இயக்குநர் சங்கம் அவசியமாக அதை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்ட நன்றி, வணக்கம். எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு நான் ஏற்கனவே போன பொதுக்குழுவில் சொன்னேன், நமக்கு இயக்குனர் சங்கத்துக்கும் அந்த கல்லூரிக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆயிருக்கு. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் 10 மாணவர்களுக்கு 10 கல்விக்கு டிகிரிக்கும் எம்பிஏ அல்லது எம்எஸ் அது முதுகலை படிப்புக்கும் 10 சீட்டு வந்து நமக்கு இலவசமாக இயக்குனர் சங்கத்துக்கு தருவதாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அது போக வேறு யாராச்சும் வேணும்னா ஒரு குறைவான மதிப்பெண் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா 50% கட்டணத்தில் வந்து 5 மாணவிகளுக்கு நமக்கு சீட்டு வழங்குவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு புரிந்துணர்வு மட்டுமல்ல, அவர் அவர் கூட பழகும்போது 1 நாள் 2 நாள் பழகும்போதே அவர் ரொம்ப எளிமையானவர், பண்பாளர். இந்த எஸ்ஏ கல்லூரிக்கு நம்ம போய் பார்த்த உடனே நானும் செல்வமணி சார், இப்போ நம்மோட சேர்ந்து செல்வமணி சாரும் வந்து பெப்சிக்காக ஒரு 15 சீட்டு அவரும் வாங்கிட்டார். மொத்தம் இப்போ முதல்ல இயக்குனர் சங்கத்துக்கு தனியாக சீட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு காரணமாக என்னுடைய அன்பு சகோதரர் எஸ்ஆர்எம் கல்லூரியில் அவர் முதல்வராக, நடிப்பு கல்லூரியில் முதல்வராக இருந்த அவர் தான். சாருக்கு வந்து நன்றி.
சார் உங்களை நாங்கள் மறக்க முடியாது. உங்கள் கல்லூரிக்கு எல்லா விதத்திலும் உங்கள் கல்லூரி திரைப்பட கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கல்லூரிக்கு எல்லா விதங்களிலும் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் முன்னின்று உதவி செய்யும், உங்களோடு பயணிக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறேன். உங்கள் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு எங்களது இயக்குநர்களுக்கு மத்தியில் இயக்குநர்களிடம் அப்படியே அது என்ன சொல்லுவாங்க, அது ட்ரைனிங்க்கு நாங்கள் இன்டர்ன்ஷிப் நாங்கள் வழங்குவோம் என்பதை உறுதி கோருகிறேன். உங்களுடைய அந்த பரந்த உள்ளத்துக்கும் அந்த அன்புக்கும் எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் மிகுந்த மரியாதையும் அன்பும் செலுத்திக் கொள்கிறோம். நன்றி.